வணக்கம். அமெரிக்காவின் கூற்றுக்களை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக அமெரிக்கா கூறியிருந்தது. ஆனால் அந்த தகவல் உண்மையில்லை என்று மாஸ்கோ தெரிவித்துள்ளது. இது உலக நாடுகளிடையே தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இதனை முழுமையாக மறுத்துள்ளது. இந்தியாவின் நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியுள்ளனர். ஜனவரி 2026 இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு 21.8% குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜனவரியில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி 21.5% சரிவை கண்டுள்ளது. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி குறைந்ததால் மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து இந்தியா வாங்கும் எண்ணெயை அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியா இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ரஷ்ய எண்ணெய் மீது G7 நாடுகள் விதித்துள்ள விலை உச்சவரம்பு இந்தியாவின் இறக்குமதி முடிவுகளில் ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடையே பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. அரசு நிறுவனங்கள் தொடர்ந்து ரஷ்யாவிடம் வாங்குகின்றன. ஆனால் ரிலையன்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்கள் சர்வதேச தடைகளுக்கு அஞ்சி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை கணிசமாக குறைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் இந்தியா தனது தேசிய நலன்களின் அடிப்படையிலேயே முடிவெடுப்போம் என்று மிக தெளிவாக கூறி வருகிறது. இது இந்தியாவின் உரிமை. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்கிறது. எனவே பாதுகாப்பான விநியோகம் மிக அவசியம். உலக அளவில் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியில் சீனா, இந்தியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் 93% பங்கை கொண்டுள்ளன. இது ரஷ்யாவிற்கு பலம். தள்ளுபடி விலையில் எண்ணெயை விற்பனை செய்வதால் ரஷ்யாவின் ஒட்டுமொத்த வருவாய் சரிந்துள்ளது. இது ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஒரு சவாலாக உள்ளது. இந்தியாவைப் போலவே சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்த இரு நாடுகளும் ஆசியாவில் ரஷ்யாவின் முக்கிய சந்தை. மேற்கத்திய நாடுகளின் தடைகள் இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் இறக்குமதி முடிவுகளில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது ஒரு சிக்கலான சூழல். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதி ஆதாரங்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. எண்ணெய் இறக்குமதியை குறைக்க இந்தியா 2050க்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் போன்ற முயற்சிகள் மூலம் புதைப்படிவ எரிபொருட்களுக்கான தேவையை இந்தியா படிப்படியாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. எரிசக்தி துறையில் அடுத்த சில ஆண்டுகளில் $500 பில்லியன் முதலீடு செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய முதலீடு. இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் இயற்கை எரிவாயுவின் பயன்பாட்டை 15% உயர்த்த இந்தியா இலக்கு வைத்துள்ளது. இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா இருப்பதாலேயே அதன் தேவைகள் உலக சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற உலக வல்லரசுகளுக்கு இடையிலான மோதலில் இந்தியா தனது நடுநிலைமையை பேணுவது ஒரு சவாலான விஷயம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பல தசாப்த கால நட்பு மற்றும் ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டது. இது மிகவும் வலிமையானது. வரும் மார்ச் மாதத்திற்குள் ரஷ்ய எண்ணெய்க்கான இறக்குமதி மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இதை நாம் கவனிக்க வேண்டும். பிற நாடுகள் ரஷ்யாவை விட குறைவான விலைக்கு எண்ணெய் வழங்க முன்வந்தால் இந்தியா தனது கொள்முதல் கொள்கையை மாற்றியமைக்கலாம். இந்தியா தனது வெளியுறவுக் கொள்கையில் முழுமையான தன்னாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வருகிறது. இது இந்தியாவின் இறையாண்மையை காட்டுகிறது. இருப்பினும் இந்தியா ரஷ்யாவிடம் மேற்கொள்ளும் வர்த்தகங்களை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இது ஒரு சர்வதேச அரசியல் சதுரங்கம். சர்வதேச விநியோகச் சங்கிலியில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தள்ளுபடி விலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவது இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது பொதுமக்களுக்கு மிகவும் அவசியம். ரஷ்யாவுடன் எரிசக்தி துறையில் தொழில்நுட்ப ரீதியிலான ஒத்துழைப்பையும் இந்தியா தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இது எதிர்காலத்திற்கு உதவும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் கச்சா எண்ணெய் மீதான தேவையை குறைக்க இந்தியா தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. ரஷ்யா வெளியிட்டுள்ள இந்த திட்டவட்டமான மறுப்பு அமெரிக்காவின் கூற்றுக்களில் உள்ள முரண்பாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்தியாவின் இந்த நிலைப்பாடு குறித்து சர்வதேச ஊடகங்களில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா தனது பாதையில் உறுதியாக உள்ளது. ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் உள்ள சமநிலையின்மையை குறைக்கவும் இந்திய பொருட்களை அங்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யவும் முயற்சிகள் நடக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் புவிசார் அரசியல் சூழல் மாறும்போது இந்தியா தனது தேவைகளுக்காக மீண்டும் புதிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சவால்கள் இன்னும் உள்ளன.
முடிவாக, இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பிற்காக அனைத்து வழிகளையும் தொடர்ந்து ஆராயும். இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களை பின்தொடருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.